வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்க்ளைமில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், ஸோ அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்களோட நண்பர்கள் லிங்க்கை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ லிங்க்கு ஷேர் பண்ணலைன்னா கூட நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயும் நீங்கள் என்க்ளைமை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் லிங்க் அனுப்பிச்சிருந்தாலும் அதை டச் பண்ணாலே நீங்கள் டேரெக்டாக ஆப் இன்ஸ்டால் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த லோகோ எப்படி இருக்குன்றது நம்ம டேரெக்டாக ஒரு சிலர் ப்ளே ஸ்டோரில் போவீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா என்க்ளைம் அப்படின்றது அந்த லோகோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம தமிழில் இருக்கும். ஸோ இது தமிழ்நாட்டுடைய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னும் போது இந்த லோகோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் என்க்ளைம் ஃப்ரான்ச்சைசி, அதே சேம் லோகோலேயே இருக்கும். அது ஃப்ரான்ச்சைசிக்கான அப்ளிகேஷன். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது என்க்ளைமோட யூசருக்கான அப்ளிகேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் இந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணணுன்றனால கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டமில் பாருங்கள், இந்த ஆரோ மார்க் போட்டிருப்பேன். கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இந்த கிரியேட் அக்கௌண்ட்டில் இதுதான் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கேட்கும். பேங்க்கில் என்ன நேம், என்ன மாதிரி நேம் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் நம்பர் அதை கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். ஸோ அதனால் ஒரு முறை செக் பண்ணி கரெக்டாக கொடுத்துருங்க. யாரும் ஸ்பீடாக பண்ணுறேன்னு சொல்லி நம்பரை மிஸ் பண்ணிடக்கூடாது. அது கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கொடுக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 போடாமல் ஏதாவது லெட்டர்ஸ் மட்டும் போடாமல் கொஞ்சம் மிங்கிளாக பண்ணிங்க அப்படின்னா ஞாபகம் வைக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அந்த இயரு, மந்த்து அண்ட் டேட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்டு பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல், அது என்னன்றதை ஜெண்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி, அது ஆப்ஷனல் தான். அந்த மெயில் ஐடியும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஓடிபி வரும்போது ஏதாவது கால்ஸ் தயவுசெய்து கட் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த ஓடிபி கொஞ்சம் இதாச்சுன்னா அப்புறம் ரீசெண்ட் கொடுத்து ஒரு சிலருக்குலாம் வராமலாம் இருந்திருக்கு. கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஓடிபி வந்ததும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த பேஜில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது, ஸோ நீங்கள் என்ன நேமில் பண்ணீங்களோ வெல்கம் உங்களோட நேம் போட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், கைண்ட்லி ப்ரொவைட் த ஃபோன் நம்பர் ஆஃப் த பர்சன் ஹூ ரெஃபர்ட் யூ. யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுடைய ரெஃபரல் கோடு இல்லை அவங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அதை இந்த பாக்ஸில் நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வெரிஃபைக்கு கீழே பாருங்கள், அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் இந்த ரெஃபரல் கோடை ப்ராப்பராக கொடுக்காம டேரெக்டாக கீழே ஏதாவது நீங்கள் சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது டேரெக்டாக கம்பெனியோட ஆப்ஷனில் போயிடும். அதனால் இந்த பேஜ் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் ஆர் அந்த ரெஃபரல் கோடு கரெக்டாக கொடுத்து இங்கே அந்த பாக்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபை கொடுக்கணும். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய நேம் ஷோ ஆகும். ஸோ கான்டாக்ட் வெரிஃபைடு, யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ என்ன ஐடி கொடுத்து அவங்கள ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஐடியோடைய நம்பரும் ப்ளஸ் அவங்களுடைய ரெஃபரல் கோடு ஆர் மொபைல் நம்பர் ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் ஐடென்டிட்டின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ் நீங்கள் போகிறீங்க. ஸோ இனிமேல் இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னா லைஃப் டைமுக்கும் நம்ம பண்ணக்கூடிய எவ்ரி எக்ஸ்பென்சஸ், நம்ம பண்ணக்கூடிய செலவை ஒரு சேவிங்ஸாக மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சிஸ்டமாக நம்மளோட என்க்ளைம் ஆப் இருக்க போகுது. ஸோ இதை உங்களை யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட இன்னும் கிளாரிட்டியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் எவ்வளோ பேருக்கு ரெஃபர் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆடபிள் ஆப்ஷன் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு செலவையும் சேவிங்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ்.